இன்னைக்கு நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுவோம், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நம்ம பண்ணிட்டு இருப்போம். இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து என்எஸ்சி வழியாக நம்ம பண்ணுவோம். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவே எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர்ஸ் எல்லாமே இருந்தாலுமே அது எல்லாமே ஃப்ரம் என்எஸ்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட என்எஸ்சி வந்து இப்போ ஐபிஓக்கு வந்து வரப்போகிறாங்க. எஸ், இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து லிஸ்டட் கம்பெனி கிடையாது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆக போகுது. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஐபிஓ அப்படிங்கிறது வரப்போகுது. ஃபைன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்எஸ்சி ஐபிஓவில் முக்கியமான கீ ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் நம்ம செக் பண்ணணும், என்னென்ன நம்பர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும், அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, ரிஸ்க் என்ன, இதை எங்கே பார்க்கணும், அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருமே பார்க்க தவறுகிற ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா டிஆர்எஸ்பி டாக்குமெண்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை வந்து எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஜஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணிட்டு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் யூபிஐ மேண்டேட் பண்ணும். அதை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ஒரு சில ஐபிஓஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் அப்ளை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி அதை கரெக்டாக வந்து ஒரு செட்டிங்ஸ் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்எஸ்சி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் அவங்களோட கம்ப்ளீட் இது. இப்போது ஜென்ரலாக வந்து என்எஸ்சி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து என்னோடய கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கும்போது, எனக்கு நல்ல க்ரௌத் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கும்போது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கம்பெனி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் மித்த ஸ்டேட்ஸுக்காக இருக்கலாம், இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் பணம்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய பணம் தேவைப்படும். இப்போ இதுக்கு பேங்க் கிட்ட போகலாம், பட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா நேரடியாக மக்கள்கிட்ட போக முடியும். ஸோ அதுதான் வந்து ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எந்தெந்த கம்பெனிலாம் வந்து நல்லா அவங்களோட க்ரௌத் பொட்டென்ஷியல் இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐபிஓக்குள்ளே வருவாங்க. ஸோ இது வந்து எங்கே லிஸ்ட் ஆகும் அப்படின்னா என்எஸ்சியில் தான் லிஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் இவங்க மேஜராக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது நீங்கள் இந்த ஒரு பெல் அடிக்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பெல் அடித்து அது வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து என்எஸ்சியில் நடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அவங்க மேஜராக பண்ணுறது. இது போகவே அவங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க எக்ஸ்சேஞ்ச் அளவில். இப்போது இதைத்தான் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா லிஸ்ட் பண்ண போகிறாங்க இப்போ. ஸோ இதுதான் வந்து இந்த முக்கியமான விஷயம். ஸோ ஐபிஓ வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாலுமே இந்த இடத்துல இன்னொரு டீட்டெயில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐபிஓ அப்படிங்கிறது என்ன, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ லெட்ஸே நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். நான் வந்து பலாயிரம் கோடி வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்து சப்மிட் பண்ணி இந்த ஐபிஓக்கு வரேன். இப்போது ஐபிஓக்கு வரும்போது மக்கள் அப்ளை பண்ணுறாங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஃபண்ட்ஸ் வந்து வரும். ஆஸ் அ கம்பெனியாக நான் ஒரு 3000 கோடியோ 4000 கோடிக்கு நான் வந்து லிஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது மக்கள் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த 3000 4000 கோடி என்ன ஆயிருக்கு, இப்போ எனக்கு வந்திருக்கு. இதை வச்சு என்னோட பிஸ்னஸை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ரன் பண்ணுறேன். இப்போ இயர் ஆன் இயர் வந்து என்னோட ரிசல்ட்ஸ் என்ன, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ரிசல்ட்ஸாக நான் வந்து பார்த்துட்டு இருப்போம். இது வந்து ஐபிஓ. பட் என்எஸ்சி இப்போ பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓஎஃப்எஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது ஆஃபர் ஃபார் சேல். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஆஃபர் ஃபார் சேல் தான். அதாவது சில இது வந்து ஐபிஓ பாதி ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிற மேலே பிரிப்பாங்க. பட் இவங்க வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஆஃபர் ஃபார் சேலில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்ரெடி ஓன் பண்ணியிருக்காங்களா ஷேர்ஸ், ஸோ அவங்க தான் வந்து இதை வந்து செல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பட் நம்ம இதை வந்து அப்ளை பண்ணவும் முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம ஜென்ரலாக ஒரு ஐபிஓ வந்து அப்ளை பண்ணால் இப்போ நீங்கள் தன் வெப்பில் லாகின் பண்ணிவிட்டு ஐபிஓ அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ எதெல்லாம் பிட்டிங்க்கு ஓப்பனில் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காட்டும். ஓகே, பட் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் இது வந்து அப்கமிங்கில் தான் இருக்குது. ஸோ அப்கமிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து என்எஸ்சி அப்படிங்கிறது இருக்கும். வியூ இன்ஃபோ இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபைன். இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது 3 முக்கியமான திங்ஸ். அதாவது ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து பார்க்கும்போது அவங்களோட ஆப்ரேட்டிங் ரெவென்யூ ஓவராலாக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இயராக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க 24, 25, 26. இப்போது
26ல் நம்ம பார்க்கும்போது 16,000 கோடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து கம்மி. ஆனால் 24 கம்பேர் பண்ணும்போது இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டில் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, அதர் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்கம் வந்து 18,000 கோடி இருக்குது. இப்போ அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர், இப்போ அவங்களுக்குன்னு சில செலவுகள் இருக்கும். இது என்னதான் இவ்வளோ பணம் அவங்க சம்பாதிச்சாலுமே இப்போ அவங்களுக்குன்னு சில செலவுகள் இருக்கும். ஸோ இந்த சேலரி போடுறதா இருக்கட்டும், இபி பில்லாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லாமே. ஸோ இது எல்லாமே எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ இது போக நமக்கு வர்ற அமௌண்ட் தான் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நான் என்ன டேக்ஸ் பே பண்ணல, டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. 13,895 கோடி. தட் இஸ் ஃபைன். இப்போது நான் அந்த பண்ண ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் கட்டுறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த டேக்ஸ் கட்டினது போக என்கிட்ட நெட்டாக என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,300 கோடி அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்எஸ்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் நிறையா இருந்தாலுமே நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து டோட்டல் அசெட்ஸ் கிட்டத்தட்ட 87,000 கோடி இருக்குது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் டோட்டல் லைபிலிட்டிஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 42,744 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அண்ட் டோட்டல் ஈக்விட்டி என்ன, அதேமாதிரி ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி டோட்டலாக வந்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அடுத்து கேஷ் ஃப்ளோ. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ வந்து என்னென்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அதில் மெயினாக ஒரு சில ஒர்க்ஸ் வந்து நான் பண்ணுறேன். கரெக்டுங்களா? சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ்லேருந்து எனக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் வருது அப்படிங்கிறது தான் அந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 23,836 கோடி இருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் நம்ம கம்பேர் பண்ணும்போது அதிகம். பட் அதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணோம்னா இட் இஸ் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் நெகட்டிவில் இருக்குது. கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் இப்போ நெட் கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, இப்போ இது எல்லாமே நெகட்டிவில் இருந்தாலுமே நெட்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 14,981 கோடி அப்படிங்கிற மாதிரி வந்து டோட்டல் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்னா முக்கியமான நம்பர்ஸ் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஸ்க். இப்போது ஒரு கம்பெனி, நீங்கள் எனி கம்பெனி எடுத்திங்கனாலுமே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இதில் அவங்க கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போது அதே கம்பெனிக்கு சில ரிஸ்க் ஃபேக்டருமே இருக்கும். நம்ம எதுவுமே வந்துட்டு ஒன்லி பாசிட்டிவ் தான், ஒன்லி நெகட்டிவ் தான் நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஸ்ட்ரென்த்தும் இருக்கும், ரிஸ்க்கும் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா டர்ன் ஓவர் பேசிஸில் வந்து இவங்க தான் வந்து லார்ஜஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கேஷ் மார்க்கெட் அண்ட் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் அதோட மார்க்கெட் ஷேர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி என்எஸ்சியில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். அதாவது என்ன கேஷ் மார்க்கெட்டு, டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸு, அதுமாதிரி கரன்சி, ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி ஒரு நாளைக்கு அந்த கம்பெனியோட பிளாட்ஃபார்ம்ஸ் எவ்வளோ மெசேஜஸ் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, அதுமாதிரி பர் செகண்டுக்கு வந்து எவ்வளோ மெசேஜஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். அதேமாதிரி அவங்களோட ரெவென்யூ க்ரோத் சிஏஜிஆர் அண்ட் எபிட்டா, ஸோ ப்ராஃபிட் க்ரோத்தோட சிஏஜிஆர், ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது, ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ரிஸ்க்கை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலுமே இப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு வரும்போது அவங்களோட மேஜர் இன்கம் அப்படிங்கிறது, அந்த ரெவென்யூ அப்படிங்கிறது என்னென்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் தான். அந்த ஒரு காஸ்ட் வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மேஜராக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அதை தான் அவங்க மேஜராக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஆஃப் எனி ரூல்ஸ்னால இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோட இதே வால்யூமே கம்மியாகுது அப்படின்னாலுமே அது டேரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா இவங்களோட ஃபினான்ஷியல்ஸில் வந்து ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க மோஸ்ட்லி இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுறோம், ஸோ அந்த ஸ்பீட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்போதுமே கரெக்டாக இருக்கணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாலுமே அது வந்து ஒரு பெரிய கிளிச்சில் கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னா அதனால நிறையா லாஸ் ஆகும். ஸோ அதுவும் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் பிஸ்னஸ் கான்ட்ரிபியூட்டட் வந்து பார்த்திங்கன்னா 60.22%. அதேமாதிரி ஃபியூச்சர்ஸ் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.92. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா, ஃபியூச்சர்ஸில் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்குது அண்ட் ஆப்ஷன்ஸில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஆப்ஷன்ஸில் இருக்கிறது அதிகம். ஸோ அதனால் என்னென்னா இன்கேஸ் வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸோட வால்யூம்ஸ் அதிகமாகுது அப்படின்னா அது இவங்களுக்கு பெனிஃபிட். நிறைய பேர் ட்ரேட் பண்ணாங்கன்னா பெனிஃபிட். இல்லை கம்மியான மக்கள் தான் ட்ரேட் பண்ணுறாங்களா, ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குன்னா அப்போ அது வந்து ஹிட் ஆகும், அது உங்களுக்கு வந்து நெகட்டிவாக போகும், அந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பற்றின சில ரிஸ்க் வந்து இருக்கும். பட்
இது எல்லாமே தாண்டி அந்த கம்பெனி பற்றின ஒரு டீட்டெயில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நார்மலாக எழுதியிருப்பாங்க. நம்ம முக்கியமாக பார்த்த அந்த டிஆர்ஹெச்பி டாக்குமெண்ட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிக்குமே இண்டிவிஜுவலாக இருக்கும். இப்போ நான் இதை டவுன்லோட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் இதோட டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா, அதுவே ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படிங்கிறது இல்லை. அந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து கிடையாது, அதனால் நாட் அப்ளிகேபிள்னு இருக்கும். இதே இது வந்து ஆஃபர் ஃபார் சேல் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் யார் யார் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து 614 பேஜஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் உட்காந்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். இதோட லிங்க்குமே வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் தன்லேயுமே ஈஸியாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இது டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து கிடச்சிரும். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வழியாக போயிட்டு ஜஸ்ட் இது எல்லாமே கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ என்னதான் நம்ம ஒரு சில கீ ஃபேக்டர்ஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஆர்ஹெச்பி தான் ஒரு மேஜரான டாக்குமெண்ட். ஸோ இதுதான் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணணும். ஓகே ஃபைன். இப்போ நான் ஒரு ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு எனக்கு இந்த இடத்துல வந்து அப்கமிங்கில் இருக்க ஒன்ஸ் இது வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து 2 ஆப்ஷன் வரும். ஓகே, ஒன்று வந்து என்ன அப்படின்னா நான் ஜஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறது. இப்போ ஓப்பனில் இருக்குது, நான் அப்ளை பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா ப்ரீ ஓப்பன், நம்ம வந்து முன்னாடியே அப்ளை பண்ணுறது. ஸோ அதுவுமே உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து அப்ளை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து நம்ம மினிமம் என்ன, அதுக்கான பேயபிள் என்ன, மேக்ஸிமம் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது இருக்கும். அதேமாதிரி நீங்கள் என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க, ரீட்டைலா, ஹெச்என்ஏ, எம்ப்ளாயா அப்படிங்கிறது கேட்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம மோஸ்ட்லி கட் ஆஃப் ப்ரைஸ் தான் வந்து கொடுப்போம். ஸோ அது வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ லாட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணிவிட்டு பிளேஸ் பிட் ஃபார் ஐபிஓ நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல என்னோட யூபிஐ ஐடி வந்து கேட்கும். நீங்கள் வந்து இந்த கரெக்டான யூபிஐ கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு பிளேஸ் பிட் ஃபார் ஐபிஓன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன நடக்கும்னா உங்களோட யூபிஐ ஆப்புக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் மேண்டேட் பண்ண சொல்லி. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து யூபிஐ பின் போட்டு நீங்கள் வந்து அப்ரூவல் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த ஐபிஓ ப்ராசஸ் அப்படிங்கிறதே கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஒன்ஸ் ஐபிஓ வந்து ஓப்பன் ஆனதுக்கு அடுத்து நீங்கள் ஜஸ்ட் இதை வியூ இன்ஃபோ கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு இந்த இடத்துல டீட்டெயில்டாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஐபிஓ எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது, அலாட்மெண்ட் வந்து ஃபைனலைசேஷன் என்ன, இப்போ எல்லாருக்குமே அலாட்மெண்ட் கிடைக்காதுங்கிற மாதிரி தான் ஒரு இது. ஏன்னா இப்போ ஒரு இதில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100 ஷேர்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அப்ளை பண்ணியிருக்கிறது 150 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அதை வந்து பிரித்து கொடுக்க முடியாது, 100 பேருக்கு தான் அவங்க கொடுக்க முடியும். இப்போ அந்த 50 பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து அதோட லாஜிக்கு. இப்போ இதுக்கு அடுத்து லிஸ்ட்டு என்ன டேட்டில் ஆகுது அப்படிங்கிற சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு சில ஐபிஓஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ என்எஸ்சி ஐபிஓவை நிறைய பேர் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க. ஆனால் இது ரொம்ப நாளாக அந்த நியூஸ் போயிட்டு தான் இருக்குது, என்எஸ்சி ஐபிஓ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே கேள்விப்பட்டவங்க வந்து ஐபிஓ வந்து அப்ளை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அது வர்ற டைமில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதை வந்து மறந்துடுவாங்க, இல்லை வேறு ஒர்க்கில் போயிடுவாங்க. அப்போது நான் ஒரு ஐபிஓ நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் என்ன அப்படின்னா சூப்பர் ஐபிஓன்னு சொல்லிருக்கு. இப்போ அதை பற்றி என்னங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களோட தன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓஸ் அப்படின்னு இருக்கும் ஹோம் பேஜ்லேயே. ஸோ ஐபிஓஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இதுலேயுமே இது சேம் தான். இப்போ என்ன ஓப்பனில் இருக்குது, அப்கமிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா என்எஸ்சி எல்லாமே இருக்கும். ஸோ இதுலையுமே இந்த டிஆர்ஹெச்பி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் ஓப்பன் நவ் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சூப்பர் ஐபிஓ இஸ் ஆஃப் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எந்தெந்த இதெல்லாம் வந்து ஹை டிமாண்ட் வருதோ, நம்மளோட க்ரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி வருதோ, ஸோ அது எல்லாமே நம்ம ஐபிஓ வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல வந்து இந்த ஏரோ மார்க் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எப்படி அப்ளை பண்ண வைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறீங்க, லெட்ஸே வந்து ரீட்டைலா இல்லை ஹெச்என்ஐயா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இப்போ எல்லா ஐபிஓஸ்மே லெட்ஸே வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 லாட் தான் பண்ணுவேன், இல்லைனா வந்து 5 லாட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 லாட்னா ஓகே. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போது இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருப்பாங்க, டோட்டல், ரீட்டைல். டோட்டல் மீன்ஸ் வந்து இந்த ரீட்டைல், QIB,
BNII அதேமாதிரி BNII. ஸோ இதெல்லாம் சேர்த்தது தான் அந்த டோட்டல். பட் இப்போது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரீட்டைல் லெவலில் எனக்கு 5 டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கும்போது 5 டைம்ஸ்க்கு மேலே அப்படிங்கும்போது நான் அதை அப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட க்ரைட்டீரியா என்னன்னு பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் டோட்டல் வந்து எனக்கு வந்து 5 டைம்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா நான் அந்த ஐபிஓஸ்லாம் நான் அப்ளை பண்ணேன். ஏன்னா எல்லா ஐபிஓமே 5 டைம்ஸ் மேலே போகும்னு சொல்ல முடியாது. சில ஐபிஓ 3 டைம்ஸ் தான் போயிருக்கும். அது உங்களோட டார்கெட்டாக இருக்காது. ஸோ அப்போது உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு ஆக்டிவேட் சூப்பர் ஐபிஓ அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் ஐபிஓஸ் ஆன் அப்படின்னு இருக்கும். அப்போது உங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்க க்ரைட்டீரியா படி வந்து எந்தெந்த ஐபிஓஸ் வந்து வருதோ அதுக்கு ஏற்றமே அப்ளை ஆகும். ஆனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து தெளிவாக வந்து செக் பண்ணிக்கணும். யூபிஐ மேண்டேட் பண்ணிடணும். ஸோ இது எல்லாமே உங்கள் சைடில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் சூப்பர் ஐபிஓ அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அந்த யூபிஐ ஐடி வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் புது யூபிஐ ஐடி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து இந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன்று. இல்லை எனக்கு வந்து இதை வந்து நான் ஜஸ்ட்டு வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பண்ணணும்னு நினச்சேன்னா இதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து இந்த மாதிரி டர்ன் ஆஃப் வந்து நான் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஜென்ரலாக வந்துட்டு நம்ம ஒரு ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது வருத்தப்படுவாங்க. பட் இங்கே வந்து க்ரைட்டீரியா என்னங்கிறது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பர் ஐபிஓ அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த கம்ப்ளீட் திங். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா என்எஸ்சி ஐபிஓ பற்றின டீட்டெயில்ஸ், ஸோ அதுக்கான இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் எங்கே பார்க்கணும், ஸ்ட்ரென்த்து, ரிஸ்க்கு, அதேமாதிரி டிஆர்எஸ்பி வந்து எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம பார்க்கணும், அதேமாதிரி சூப்பர் ஐபிஓ வந்து எப்படி பண்ணலாம், அதேமாதிரி ப்ரீ அப்ளை அப்படிங்கிறது எந்த இடத்துல காட்டும், அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் தான் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை வந்து டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம தன் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா இந்த என்எஸ்சி ஐபிஓ வந்து எப்போ வரப்போகுது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எங்கே நான் செக் பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய பேர் இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.